நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரோட அட்டகாசம் தாங்க முடியலைங்க. எதுக்கு நம்மளுடைய மல்லியை விஜய்கிட்ட பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு தாங்க தெரியல. இந்த வீணாக போன ரஞ்சிதாவுக்கெல்லாம் இவன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. அதாவது இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வச்சா விஜயோட சொத்து எல்லாமே நம்ம ஆட்டையை போட்டுடலாம், இந்த ரஞ்சிதா ஒரு ஏமாளி அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் இந்த ராஜேஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ரஞ்சிதா மேலே பாசமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்படியாவது நம்முடைய மல்லி மேலே பழியை போட்டு வீட்டை விட்டு அனுப்பணுன்றது அவளுடைய குறிக்கோள். அது முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழியை போடணும். இதில் சந்தேகமே வரக்கூடாது. நம்ம தான் பழி சொல்கிறோன்னு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவ பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இவ ஏதோ உடம்பு சரியில்லாத மயக்க போட்டு விழுறதோ அவளை பார்த்துக்கிறதுக்காக நம்முடைய மல்லியை விஜய்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு தான் மிகப்பெரிய தப்பேங்க. ஏன்னா நம்முடைய மல்லியை சித்திரவதைப்படுத்தாத குறையாக இனிமேல் அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட போயிட்டு இப்படி தான் உங்கள் அக்கா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னாலையுமே விஜய் ஏற்றுக்க மாட்டாருங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அக்கா பார்த்துக்க பிடிக்கலன்னா நீ விலகிக்கோ, நான் வேற கேர்டேக்கரை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மல்லி கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீறி இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுத்தல்லடி, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. நம்முடைய மல்லியை கொடுமைப்படுத்துறதுல இதில் இவன் பேஷண்ட்டாக எடுத்தனால பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எது ஒன்றுனாலே நம்முடைய மல்லியை தான் கேள்வி கேட்பாங்க. இந்த ரஞ்சிதாவை கேள்வி கேட்டால் ராஜேஸ்வரி ரஞ்சிதா மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை அந்த ராஜேஸ்வரி சொல்லி நிரூபிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது ஒவ்வொரு விஷயமே நம்முடைய மல்லிக்கு தெளிவாக தெரியுது. இவங்க வேணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன செய்ய போகிறாங்கன்னா மறுபடியும் இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா செக் பண்ண வராங்க. நம்முடைய இந்த ராஜேஸ்வரி செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி போயிட்டு மறைஞ்சி நின்று பார்க்குறாங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இல்லை டாக்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்காது, நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் டாக்டர் கையிலே இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு டாக்டர் பணம் எல்லாருக்கும் ஒன்று தானே மேடம், பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதே சந்தேகம் தான். அதனால் பணம் கொடுக்கறத வாங்கிட்டு நீங்கள் வெளியே சொல்லிவிட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, நீங்கள் எப்போ செக்கிங் வந்தாலும் நான் சொல்கிறத அப்படியே சொல்லிட்டு போயிருங்கன்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி காது கொடுத்து கேட்டுடுறாங்க. அதுவும் போக மொபைலில் வீடியோவும் எடுக்கிறாங்க. தெரியாத இது இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப, நம்ம இவங்க செய்கிறதுக்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறோன்ட்டு நம்ம தலைமையில் ஏறி உட்காந்துட்டு ஆடுறாங்க. இவங்களால நம்முடைய வாழ்க்கை பறிபோகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம லூஸு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி நினைக்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.